வணக்கம். இன்றைய தினம் ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னு தாங்க சொல்லணும். எந்த கடவுளுக்கு என்ன தீபம் ஏற்றி பரிகாரம் செஞ்சால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பற்றின பதிவு தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்கு போகலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பொதுவாக நம்ம வீடுகள்லேயும் சரி கோயில்கள்லேயும் சரி விளக்கேற்றி வழிபடுவது உண்டு. ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட பொருளால் அதற்குரிய தெய்வத்திற்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் நமக்குண்டான தோஷங்கள் பிரச்சனைகள் துன்பங்கள் விலகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதை பற்றின தெரிஞ்சுக்கிறதுக்கான பதிவு தான் இன்றைய பதிவு. அதனால தான் இது ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்ல வந்தேன். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை அறிஞ்சிக்கிட்டு அந்த தேவைக்கு எந்த கடவுள்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது கிடைக்கும் அப்படின்னு நினச்சி அந்த தெய்வத்துக்கு பூஜை பண்ணி விளக்கேற்றி நம்ம மனதார வேண்டணும் அப்படின்னா நம்மளோட வேண்டுதல்கள் அத்தனையும் நிறைவேறுங்க. சிலருக்கு என்ன தெய்வத்திற்கு இல்லைன்னா என்ன பிரச்சனைக்கு என்ன விளக்கு பண்ணணும் அப்படின்றது தெரியாது. பக்தர்களோட கஷ்டங்களை போக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தீப பரிகாரங்கள் நிறைய இருக்குதுங்க. அதால் கிடைக்கக்கூடிய பலன்களும் நிறைய இருக்குது. அதை பற்றி இன்றைக்கே பார்க்கலாம். நம்மளோட வழிபாட்டில் பரிகார முறைகள்லையும் சரி விளக்கேற்றி வழிபடுவதற்கு ஒரு தனி சிறப்பு இருக்குங்க. விளக்கேற்றி வழிபடுறது மிக சக்தி வாய்ந்த வழிபாடாக சொல்லப்படுது. இறைவனை ஒளி வடிவமாக எழுந்தருள செய்து நாம் அதில் செய்யக்கூடிய வழிபாடுகள் தான் மிக உயர்ந்த அதே சமயம் ரொம்ப சீக்கிரமான நமக்கு பலன்களை கொடுக்கும் அப்படின்னு நம்பப்படுது. விளக்கேற்றி வழிபடுறதுலேயும் பலவிதமான விளக்குகள் இருக்குது. விளக்கோட வகை திரியோட நிறம் இதை பற்றின முந்தின பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன். நான் அதை இன்றைக்கி டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். எந்த விளக்கு என்ன திரி போட்டு ஏற்றினா என்னென்ன பலன்கள் அப்படின்னும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி எந்த வகையான எண்ணெய்கள் பயன்படுத்தணும், அந்த எண்ணெய் எந்த எண்ணெயாக இருந்தால் உதாரணத்துக்கு தேங்காய் எண்ணெய் இல்லை கலப்பு எண்ணெய்லாம் சொல்லப்படுறதுண்டு, விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் நெய் தீபம் இந்த மாதிரி ஒரு எண்ணெய்க்கும் என்னென்ன பலன்கள் இருக்குது. அதே மாதிரி எண்ணெய் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னும் சில விதிகள் இருக்குது. அதே மாதிரி தான் வழிபாட்டிற்கு மட்டும் கிடையாதுங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஏதாவது தோஷமாக இருந்தாலும் சரி நம்மளோட துன்பங்கள் வேண்டுதல் நிறைவேறதுக்கும் இந்த விளக்கேற்றி பரிகாரம் செய்கிறது ரொம்பவே நல்லது. உதாரணத்துக்கு நீங்கள் கோயிலில் பார்த்துருப்பீங்க, தேங்காயில் விளக்கேற்றுவாங்க, துர்க்கைக்கு எலுமிச்சம் பழத்தில் விளக்கேற்றுவாங்க. அதை பற்றின பதிவும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் பாருங்கள். பூசணிக்காயில் விளக்கேற்றுவாங்க. இதெல்லாம் நம்ம இது எந்த கடவுளுக்கு ஏற்றணும் அப்படின்றத நம்ம முறையாக தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இறைவனோட அருள் பூரணமாக நமக்கு கிடைக்கும். இப்போ பார்க்கலாமா? முதல்ல தேங்காயில் விளக்கு. தேங்காயில் விளக்கு அப்படின்றது ஒரு தேங்காயை ரெண்டாக உடைச்சி அதில் இருக்கக்கூடிய தண்ணியை எடுத்துட்டு அதில் விளக்கு போட்டோம் அப்படின்னா இந்த விளக்கு விநாயக பெருமானுக்கு செய்யக்கூடிய பரிகாரம் தாங்க இது. காரிய தடை சனிதோஷம் விலகி வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும், எடுத்த காரியங்களில் வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த தேங்காயில் விளக்கு போடுறது ரொம்பவே நல்லது. அடுத்தது எல்லாரும் தெரிஞ்சிருந்துக்கும் எலுமிச்சை தீபம். இது துர்க்கை அம்மனோட அருளை பெறத்துக்காக ராகு கேது தோஷம் நீங்கி விரைவில் வாழ்க்கையில் திருமண தடை நீங்கி சுபமங்கல யோகம் உண்டாகிறதுக்காக தான் போடுறது. மேலும் கடன் பிரச்சனை தீர்றவும் எலுமிச்சை விளக்கு போடப்படுது. அடுத்தது பூசணிக்காயில் விளக்கு. இது முக்கியமாக கால பைரவருக்கு வேண்டி செய்யப்படக்கூடிய பரிகாரம். பூசணிக்காயில் விளக்கு போடுறதுங்க. திருஷ்டி செய்வன விலகி வாழில் இருந்த தடைகள் இடையூறுகள் நீங்கி தொழிலில் முடக்கம் இது எல்லாம் நீங்கி வளர்ச்சியும் லாபமும் அடையணும் அப்படின்னா பூசணிக்காயில் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அடுத்தது மிளகு தீபம். இதுவும் கால பைரவருக்கு பெறத்துக்காக அவரோட அருளை பெறுவதற்கான போடப்படக்கூடிய விளக்கு. அதாவது இந்த தீபம் ஏற்றுறதுனால எதிரிகள் தொல்லைகள் நீங்கி வாழ்வில் அமைதியும் நிம்மதியும் நிலவும், கடன் வழக்கு பிரச்சனைகள் விலகும், நற்பலன்கள் கிடைக்கும். அடுத்தது நெல்லிக்காயில் தீபம் போடுவாங்க. நெல்லிக்காய் தீபம் மகாலட்சுமியின் அருளை விரைவாக பெறத்துக்கு வறுமை நீங்கி வாழ்க்கையில் செல்வ வளம் பெருக நெல்லிக்காயில் தீபம் ஏற்றுவாங்க. கல்லுப்பு
இது வீட்டின் பூஜை அறையில் செய்ய வேண்டிய பரிகாரம். இந்த விளக்கை ஏற்றதுனால தரித்திரம் நீங்கி குடும்பத்தில் வளமும் மகிழ்ச்சியும் பெருகும். குடும்பத்தில் சண்டைகள் அடிக்கடி இருக்குது, ஒற்றுமையாகவே இல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, நிம்மதியே இல்லை அப்படின்னா ஒரு தட்டில் கல்லுப்பு பரப்பி 2 அகல் விளக்கில் நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி வச்சுட்டு வாங்க. இதுதான் கல்லுப்பு விளக்கு அப்படின்றது. அடுத்தது வெற்றிலை தீபம். இதை பற்றின பதிவும் நம்ம முந்தின பதிவுகளில் நிறைய போட்டிருக்கோம். வெற்றிலை தீபம் முருகப்பெருமானுக்கு வேண்டி போடுறது. திருமண தடைகள் அகலவும் காரிய வெற்றி ஆகவும் வெற்றிலை தீபம். எல் தீபம் இது முக்கியமாக போட வேண்டியது. சனி தோஷம் விலகி சனி பகவானை வேண்டி ஏற்றப்படக்கூடிய தீபம் தான் எல் தீபம். பித்ரு தோஷம் நீங்கும், சனி தோஷம் விளங்கும். அடுத்தது மாவிளக்கு. முக்கியமாக முதல்ல சொல்ல வேண்டியது, நான் இறுதியில் சொல்கிறேன், அம்மனுக்கும் குலதெய்வத்திற்கும் செய்யக்கூடிய பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம். இந்த விளக்கை ஏற்றதுனால தீராத துன்பங்கள் நீங்கும், நோய்கள் விலகும், வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி சுபிட்சம் உண்டாகுங்க. இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்களா என்னென்ன தீபம் எந்தெந்த கடவுளுக்கு என்னென்ன பரிகாரத்திற்காக ஏற்றப்படக்கூடியதுன்னு? அதுபடி உங்களோட வேண்டுதல் எதுவோ அந்த வேண்டுதலுக்கு அந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலும் முன்னேற்றம் ஏற்படும், சகல சௌபாக்கியங்களும் உங்களை வந்து சேரும். டிஸ்கிரிப்ஷனில் துர்க்கை தீபம், துர்க்கைக்கு ராகுகால தீபத்தை பற்றின பதிவு கொடுத்துருக்கேன். வெற்றிலை தீபத்துக்கான பதிவும் கொடுத்துருக்கேன். எந்த எண்ணெய் பயன்படுத்தணும் அப்படின்ற பதிவும் கொடுத்துருக்கேன். 3 பதிவையும் சேர்த்து இந்த பதிவையும் பார்த்து தீபம் ஏற்றி இறைவனை மனசார வேண்டுங்க. உங்களோட வேண்டுதல் அனைத்திற்கும் இறைவன் செவி சாய்ப்பார். மீண்டும் ஒரு ஆன்மீக பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வாழ்க வளமுடன். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் வழிபாட்டு தகவல் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.